சிம்பிளா, ஈஸியா, நல்லா மொறுமொறுன்னு கரஞ்சி இல்ல குஜியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷத்துல பண்ணிறலாம். எதையும் ரொம்ப நேரம் வறுத்து அரைக்கணும்னு அவசியமே இல்ல. ரொம்ப ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும். பிகினர்ஸ்க்கு சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வரும். இதுக்கு முதல்ல ஃபில்லிங் பண்ணணும். அதுக்கு பாதாம், முந்திரி, ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை 1/2 கப் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சதுக்கப்புறமா, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லத்தோட பொடி. அத போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, பூரணம்னு சொல்லுவோம். அவுட்டர் லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைதா மாவு, இது கோதுமை மாவு. அதுக்கப்புறம் மொறுமொறுப்பு தன்மைக்காக சிரோட்டி ரவை போடுறோம். இது வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா டைட்டா இருக்கணும். நீங்க ரொம்ப லூஸா பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப முறுமுறுன்னு வராது. செமி சாஃப்ட் இல்லைன்னா கொஞ்சம் டைட்டா இருக்கலாம். இதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, நீங்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு எந்த அளவுக்கு டைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இத ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ இது முழுசா நீங்க கோதுமை மாவுலயும் பண்ணலாம். இதே அளவுகளோட பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட்டா வரும். இப்ப இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பால்ஸா டிவைட் பண்ணிட்டு, ஓரளவுக்கு நம்ம திக்கா தேய்ச்சு எடுத்துக்கணும். ரொம்ப தின்னா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு உடைய ஆரம்பிக்கும். ஸோ அத வந்து நீங்க பார்த்துக்கணும். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா, மாவு தூவிட்டு தேய்ச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா, நீங்க சின்ன சின்ன பால்ஸா ரெடி பண்ணிட்டு, அத தேய்ச்சு கூட பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். பெருசா தேய்ச்சுட்டு, தேவையான ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது சீக்கிரமா நம்ம எல்லாமே வந்து தேய்ச்சு முடிச்சிடலாம். நெறையா பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு திக்னஸோட தான் இருக்கணும். இப்போ ஃபில்லிங் வைக்கிறோம். ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி தொட்டு நல்லா வந்து எட்ஜஸ் எல்லாம் ஒட்டிட்டோம் அப்படின்னா, இது ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராம இருக்கும். அதே சமயம் அந்த எட்ஜஸ வந்து நல்லா சீல் பண்ணிடணும். இதுலயே நீங்க டிசைன் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க சிம்பிளா அப்படியே கூட நீங்க ஃப்ரை பண்ணலாம். இன்னொரு மெத்தட் ஃபோர்க்ல நீங்க வந்து டிசைன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கட்டர் இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துரும். ஸோ இத வந்து திரும்ப எட்ஜஸ் வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க. இத வந்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு மேல காட்டன் கிளாத்த வச்சு மூடிடுங்க. இதே மாதிரியே பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே எப்படி பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். எட்ஜஸ வந்து சீல் பண்ணாம பண்ணீங்க அப்படின்னா, தண்ணிய வச்சு கிரீஸ் பண்ணாம பிரிஞ்சு வந்துரும். இது நெறையா பேத்துக்கு நடக்கிறது. அதே சமயம் குஜியா ரெடி பண்ணதுக்கப்புறம் ஓப்பன்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, கிராக் வரும். ஸோ அதனால அத மூடி வச்சுருங்க ஃப்ரை பண்ண வரைக்கும். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சோமாஸ் ரெசிபியும் போட்டிருக்கேன். அதையும் நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்ட்டா இதே மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா, நீங்க வறுத்த ரவை ஆட் பண்ணலாம். ஃபில்லிங்க்கு. அதுக்கப்புறம் வந்து கோயா, டெசிகேட்டட் கோகனட், எள்ளு இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங் ரெடி பண்றது மட்டும் ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிறலாம். இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது உங்களுக்கு. ஸோ இத ஃபோல்டு பண்ற மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா, நம்ம நல்லா சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெய்யிலயும் ஃப்ரை பண்ணலாம். சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெயில பண்ணலாம். ஆனா நீங்க நல்லெண்ணெயில பண்ணீங்க அப்படின்னா, ஆலிவ் ஆயில்ல டேஸ்ட் நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெயும் ஃப்ளேவர் அதிகமா காட்டும். ஸோ அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும். அதே சமயம் இத போட்டுட்டு நீங்க லோ, மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். மேக்ஸிமம் நீங்க லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணலாம். அப்பதான் அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும். நீங்க எடுத்தோனே ஹை ஃப்ளேம்ல போட்டீங்க அப்படின்னா, எடுத்தோனே ப்ரவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வச்சிருக்கும்போது உங்களுக்கு அப்படியே சொத சொதன்னு ஆயிடும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். நான் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, வறுத்து அரைக்காம அப்படியே பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வறுத்தும் அரைச்சு பண்ணலாம். ஸோ நான் ஏன் வறுத்து அரைக்கல அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரை ஆகும்போதே உள்ள இருக்கிற அந்த ஃபில்லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து வந்துரும்.
அது மட்டும் இல்லாம பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி இதெல்லாமே நம்ம குக் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு இது வந்து ஃப்ரை ஆகுறதுக்கு. நான் லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் மீடியம் டு ஹை வச்சேன். ஃபைனலா அந்த ப்ரௌனா வர்றதுக்காக. ஸோ அது வரைக்குமே நல்லா வந்து ஃப்ரை ஆயிட்டுருக்கு. அ கோதும மாவு யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவும் ப்ரௌன் ஆகல. ஏன்னா நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ரவை வந்து மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்கும். இன்கேஸ் ரவை இல்ல அப்படின்னா, நீங்க அரிசி மாவு கூட ஆட் பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கும். ஸோ இத எடுத்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர்ல போட்டோம் அப்படின்னா, இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் ஆயிடும். யூசுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில அப்சர்வ் பண்ணாது. ஸோ எடுத்ததுக்கப்புறம் உடனே சாப்பிட வேணாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. உள்ள ஃபில்லிங் எல்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ இது உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மொறுமொறுப்பு தன்மையோடு இருந்தா மட்டும் தான் இது பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்குன்னு அர்த்தம்.